Fun, fun, fun Toon House. Let's have fun. ஒரு அழகான தமிழ் கிராமம். பச்சை வயல்கள், பெரிய மரங்கள், குடிசை வீடுகள், பறவைகளின் இனிய பாடல் எல்லாம் அமைதியாக இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு புத்திசாலி சிறுவன் இருந்தான். அவன் வானத்தை பார்த்து விண்வெளி பற்றி கனவு கண்டான். ஒவ்வொரு இரவும் அவன் நட்சத்திரங்களை பார்த்து ஒரு நாள் விண்வெளிக்குப் போக வேண்டுமென்று மனதில் ஆசைப்பட்டான். ஒரு இரவு வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி பளபளப்பாக தெரிந்தது. அது மெதுவாக கீழே இறங்கிறது. அந்த ஒளி கிராமத்திற்கு அருகில் மெதுவாக விழுந்தது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலை சிறுவன் ஒரு விசித்திரமான ரோபோவை கண்டான். அது சின்னதாகவும் அழகாகவும் இருந்தது. ரோபோ தனியாக இருந்தது. பூமி அதற்கு புதிதாக இருந்தது. அது உதவி தேடுவது போல இருந்தது. சிறுவன் ரோபோவை கிராமத்துக்கு அழைத்து வந்தான். அங்கே அன்பான பாட்டி இருந்தாள். பாட்டி ரோபோவை சுத்தமாக துடைத்து தண்ணீர் கொடுத்து அன்பாக பார்த்தாள். ரோபோ மனிதர்கள் விதை போட்டதை, மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றியதை கவனித்தது. அப்போது ரோபோ அன்பு என்ற ஒன்றை உணர ஆரம்பித்தது. அது மகிழ்ச்சியாக ஒளிர்ந்தது. சில நாட்கள் கழித்து வானத்தில் மீண்டும் ஒரு பெரிய விண்கலம் தோன்றியது. ரோபோ விண்கலத்திற்குள் சென்றது. கிராமத்தை பார்த்து நினைவில் வைத்துக் கொண்டது. விண்கலம் வானில் உயர்ந்தது. கிராமம் சிறியதாக மாறியது. ஆனால் நினைவுகள் பெரியதாக இருந்தன. சிறுவன் வானத்தை பார்த்து சிரித்தான். அவன் புரிந்து கொண்டான். அன்பு இருந்தால் விண்வெளியில் இருந்த ரோபோ கூட நம் நண்பனாக மாறும். நண்பகமும் மனிதாபிமானமும் உலகையே மாற்றும். ஹாய் குட்டி நண்பர்களே, நான் பிளாக்கி த சீட்டா. இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சதா? அன்பும் நண்பகமும் இருந்தா எல்லோரும் நல்ல நண்பர்களாக மாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் சூப்பர் கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நாளை இன்னொரு மாயமான கதையோட சந்திப்போம். பை பை குட்டீஸ், பிளாக்கி வர்றேன்.